வணக்கம். கேட்ட வரம்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? டிடிங் டிடிங் என்று காது ஓட்டையாகும்படி மணி அடித்துக்கொண்டு ஒரு சைக்கிள் கோஷ்டி வந்தது. மறுபடியும் ஒருவர் பெயரை ஒருவர் கூப்பிடுவதும் கூச்சலும் ஆரவாரமும் அலை போல் எழும்பின. ஒரு சைக்கிள்காரன் வாசுதேவன் அருகில் வந்து நின்றான். வாசு, நீ வேலூர்லேருந்து தானே வருகிறாய்? மாலையும் புஷ்பமும் வாங்கி வந்திருக்க கூடாதா? இங்கே ஒன்றும் வகையாக கிடைக்கவில்லை. ராஜாமணி, சித்தூரிலிருந்து நீ காய்கறி கொண்டு வந்திருக்கலாமே. நீங்கள் வரும் நாளை முன்னாடியே எழுதியிருந்தால் ஆளுக்கு ஒரு வேலை நியமித்திருப்பேன். தஞ்சாவூரிலிருந்து நம் ராமு வாழை இலைகள் அனுப்ப ஏற்பாடு செய்து விட்டான் என்றான். தெரியாமல் போய்விட்டது. இப்பொழுதுதான் என்ன, நாளைக்கு ஒரு நடை போய் வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டால் போகிறது என்று பதிலளித்தான் வாசுதேவன். சரி, பார்த்து கொள்ளலாம். இந்த தடவை கச்சேரிகளும் உபன்யாசங்களும் வெகு அழகாக அமைந்துவிட்டன தெரியுமா? மைசூரிலிருந்து எங்கள் அண்ணா குருமூர்த்தி தன் சங்கீத கோஷ்டியுடன் வருவதாக எழுதிவிட்டான். கோடியாத்து வீரராகவையர் அவர்களும் ஒரு நாள் உபன்யாசம் செய்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். எல்லாம் ஸ்ரீராமன் செயல். இதுவரை வெகு நன்றாகவே அமைந்துவிட்டது. இந்த வருஷம் நல்ல வசூல் தானா என்று ராஜாமணி கேட்டான். அதற்கு ஒன்றும் குறைவில்லை. இருந்தாலும் உங்களை போன்றவர்கள், நம் ஊர் பையன்களில் பெரிய உத்தியோகங்களில் இருப்பவர்கள் இன்னமும் சிறிது ஒத்தாசை செய்யலாம். மாயா இவர்கள் பேச்சை உற்று கேட்டுக்கொண்டிருந்தாள். இரட்டை மாட்டு வண்டி எட்ட போய்விட்டது. அதே போன்ற வண்டிகள் இனியும் 2 அதை பின்தொடர்ந்தன. எல்லோரும் இவர்களை பார்த்துவிட்டு கூப்பிட்டார்கள். வாசு வந்துவிட்டானே, ராஜாமணிக்கும் லீவு கிடைத்து விட்டதா? மல்லி, குழந்தைகளை விட்டுவிட்டா வந்தாய் என்று கூச்சல் போட்டுவிட்டு போனார்கள். சில ஆண் பிள்ளைகள் தலைமேல் துண்டும் கையும் பையுமாக நடந்தார்கள். சைக்கிள் கோஷ்டியில் சிலர் துரிதப்பட்டார்கள். அடே பட்டாபிராமா, நாழி ஆகிவிட்டது, காத்திருப்பார்கள், கிளம்பு என்றார்கள். தினப்பூஜை தானடா, கலச ஸ்தாபனம் கூட இல்லையே, என்ன அவசரம் என்று ஒருவன் கேட்டான். இருந்தாலும் எல்லோரும் வந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு சமையலாக வேண்டுமல்லவா? வாசு, ஒரு வேலை செய்கிறாயா? ஏனடா, உங்கள் கோஷ்டியில் குட்டியப்பா வரவில்லையா என்று வாசுதேவன் கேட்டான். இல்லை, தம்புரா கொண்டு வருகிறார், அதனால் அவர் சைக்கிளில் வரவில்லை. இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு டாக்ஸி பின்னால் வந்து நின்றது. இதோ வந்துவிட்டாரே குட்டியப்பா என்று எல்லோரும் ஒரே முகமாக ஆவலோடு கூவினார்கள். பெரிய மிராஜ் தம்புரா ஒன்று வெளியே எட்டி பார்த்து கொண்டிருக்க அதை ஆசையுடன் தழுவிக்கொண்டு தம்மை மறந்து ஒருவித ஆனந்த நிலையில் வீற்றிருந்தார் குட்டியப்பா என்று அன்போடு அழைக்கப்படும் பெரியவர். ஏனடா, இத்தனை நாழிகை வரை இங்கேயே நின்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நாழியாகவில்லையா? சைக்கிளை விட்டுவிட்டு காரில் ஏறுங்கள். அடே சாமி, நீ இறங்கி சைக்கிளில் வாடா, அந்த அண்ணா வண்டியில் ஏறிக்கொள்ளட்டும் என்று அவர் சொன்னார். வேண்டாம் குட்டியப்பா, நாங்கள் வாசுவின் காரில் போய்விடுகிறோம். ராஜாமணி, நீ சைக்கிளில் ஏறி வா, நான் சாமான்களை எடுத்துக்கொண்டு காரில் போய்விடுகிறேன் என்று ஒருவன் சொன்னான். நீங்கள் 3 பேரும் தான் வந்துவிடுங்களேன் என்றான் வாசுதேவன். அப்பொழுது சைக்கிளை என்ன செய்வது? இப்படி இவர்கள் விவாதித்து கொண்டிருந்தனர். வாசுதேவன் பின்புறம் திரும்பி பார்த்தான். அவன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருப்பவன் போல் பட்டது மல்லிகாவுக்கு. அவள் மாயாவை பார்த்தாள். இதுவரை வெகு ஆவலுடன் யாவற்றையும் கவனித்து வந்த மாயாவின் முகம் இப்பொழுது சுண்டி இருந்தது. இதற்குள் நடந்து கொண்டிருந்த இன்னும் சிலர் அங்கு வந்து சேர்ந்தனர். வாசுதேவனின் காரை பார்த்துவிட்டு அவர்கள் நின்றனர். வாசுதேவன் ஏதோ ஒருவித தீர்மானத்திற்கு வந்தவன் போல் மாயாவை கூப்பிட்டு முன் சீட்டில் உட்காரச் சொன்னான். ராஜாமணி, மல்லிகா மற்றும் 2 பேர்கள் இப்படியும் அப்படியுமாக திணித்தபடியாக பின்பக்கத்தில் உட்கார்ந்தார்கள். வாசுதேவன் மல்லிகாவையும் முன்னால் வந்து உட்காரும்படி அழைத்தான். மாயாவின் முகத்தை பார்த்துவிட்டு மல்லிகா வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். அண்ணாதான் ஒரு நாள் என்னை மடியில் வைத்துக்கொண்டு வரட்டுமே என்று அவள் வேடிக்கையாக கூறிவிட்டாள். மாயாவின் முக பாவங்களை கவனித்து வந்த வாசுதேவன் அவளை தான் அழைத்து வந்தது சரிதானா என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டான். மாயா கலெக்டர் பெண். வாசுதேவன் ஹைவேஸ் என்ஜினியராக இருந்த ஊரில் மாயாவின் தகப்பனார் கலெக்டர். வாசுதேவனுக்கும் கலெக்டர் ராகவேந்திர ராவுக்கும் டென்னிஸ் கிளப்பில் ஆரம்பித்த சிநேகம் பலத்து விட்டது. அவன் அவர்கள் வீட்டினரில் ஒருவனாக பழகிவிட்டான். மாயாவும் அவனுடன் மாமா மாமா என்று மிகவும் சகஜமாக பழகினாள். ஒரு நாள் வாசுதேவன் தன் சொந்த கிராமமாகிய
கேட்டவரம்பாளையத்தில் ஸ்ரீராம நவமி பஜனை மிகவும் விமர்சையாக நடப்பதை பற்றி வெகுவாக புகழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ராகவேந்திர ராவும் அவர் மனைவி சீதாபாயும் அந்த பஜனையை தாங்களும் பார்க்க விரும்புவதாக கூறினார்கள். வயது 18க்கு மேல் ஆகியிருந்தாலும் அநேகமாக குழந்தைத்தனமாகவே பழகும் அவர்களது செல்ல பெண் மாயா தான் வாசுதேவனுடைய வருவதாக சொன்னாள். அவளுக்கும் இப்பொழுது படிப்பு தொந்தரவு இல்லை. அழைத்து கொண்டு போயேன் வாசு, நாங்கள் கடைசி 3 நாட்கள் வருகிறோம் என்று அவள் பெற்றோரும் அவளுக்கு அனுமதி தந்துவிட்டனர். மாயா BA பட்டதாரி. மேல் நாடெல்லாம் சுற்றிவிட்டு வந்த பெற்றோர்கள். அவளுடைய ஒரே தமையன் கண் வைத்தியத்தில் ஒரு விசேஷ பரீட்சையில் தேறுவதற்காக சீமைக்கு போயிருந்தான். நாகரிகத்திலும் ஆங்கில மோகத்திலும் வளர்க்கப்பட்டவள் மாயா. செல்ல பெண். தன் மனசுக்கு ஏற்காத விஷயத்தை முகத்திலேயே காட்டுவதும் சினுங்குவதும் பழக்கமாக கொண்டவள். கார் சற்று வேகமாகவே சென்றது. நடுநடுவே அங்கங்கு நண்பர்கள் தென்பட்டனர். ஊர் வந்துவிட்டது. எல்லோரும் இவர்களை கண்டு சந்தோஷ ஆரவாரங்கள் செய்தனர். ஆனால் கார் நிற்கவில்லை. அதற்கு முன்னால் புழுதியை கிளப்பிக் கொண்டும் ஆடிக்கொண்டும் வாடகை மோட்டார் சென்றது. வாசுதேவனின் மாமா வீட்டில் எல்லோரும் இறங்கினார்கள். பூஜை திரவியங்களை எடுத்துக்கொண்டு அவரவர்கள் தத்தம் வேலையை பார்க்க சென்று விட்டனர். மல்லிகாவும் ராஜாமணியும் தங்கள் இல்லமாகிய எதிர் வீட்டிற்கு போய்விட்டனர். வாசுதேவன் மாயாவை தன் மாமிக்கு அறிமுகப்படுத்திவிட்டு அவள் முகத்தை பார்த்தான். மாயா தன் மகிழ்ச்சியை காண்பித்தாள். அத்தியாயம் 2. அவதாரம். கமலாவல்லப கோவிந்தாமாம் பாஹி கல்யாண ராமா கோவிந்தா. மாயா தன் மகிழ்ச்சியை காண்பித்தாள். காண்பித்தவாறே இருந்தாள். நாட்டுப்புற வாசத்தை பற்றி படித்து அறிந்ததை தவிர அவள் இதுவரையில் நேரே கண்டது இல்லை. இங்கே ஒவ்வொரு அம்சமும் அவளுடைய மதிப்புக்கும் கவனத்திற்கும் இலக்காயிற்று. மாயா, வருகிறாயா? ஊரை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று வாசுதேவன் வந்து கூப்பிட்டான். சந்தோஷத்தோடு மாயா அவனை பின்தொடர்ந்தாள். ஊர்கோடி வரை நடந்துவிட்டு வந்தாள் மாயா. நாம் இந்த வழியாகவா வந்தோம்? இந்த கோவிலும் அரச மரமும் நான் பார்த்த ஞாபகமே இல்லையே. இதுதான் கூத்தாண்டர் கோவில். அதோ திருப்பத்தில் இருப்பது நரசிம்மேஸ்வரர் கோவில். மாயா திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே தெருவுக்குள் திரும்பினாள். சில பெண்கள் அங்கங்கே வயல் நடுவே இருக்கும் கிணறுகளில் குளித்துவிட்டு ஈர துணிகளுடன் வந்து கொண்டிருந்தனர். மாமா, கோபித்துக் கொள்ளாதீர்கள். இவர்கள் எல்லோரும் அவரவர் வீட்டு கொல்லைப்புற கிணற்றிலே குளித்தால் ஆகாதா? எங்கேயோ வயற்காடுகளில் குளித்துவிட்டு ஈர வஸ்திர பவனி வர வேண்டுமா? எனக்கு மிகவும் அநாகரிகமாகப்படுகிறது என்று கூறி முகத்தை சுளுக்கி கொண்டாள் மாயா. வாசுதேவன் வாய்விட்டு சிரித்தான். நாகரிகம் என்று சொன்னாலே அது நகரத்தை சேர்ந்தது தானே. இதுவோ பட்டிக்காடு. எத்தனையோ காலமாக ஊறிவிட்ட பழக்கம் திடீரென்று விட்டு போய்விடுமா? மேலும் இது எவ்வளவு ஆரோக்கியம் தெரியுமா? அதன் சுகம் அதை அறிந்தவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். என்னவோ என்றாள் அந்த நாகரிக பெண்மணி. வா, கோவிலை பார்த்துவிட்டு வரலாம் என்று கூறி வாசுதேவன் அவளை விஸ்வநாதர் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றான். மிக பழமையான கோவில். அவர்கள் கடவுளை தரிசித்துவிட்டு வெளி பிராகாரத்தை சுற்றலானார்கள். அங்கே பிராகாரத்து மூலையில் களை எடுத்து கொண்டிருந்தார் ஒரு கிழவர். மாயா கோவிலின் முன்புறத்தில் பெரிதாக வளைவு விளக்கு போட்டு இருப்பதை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள். வாசுதேவன் வேகமாக பெரியவர் அருகில் சென்று கை கூப்பி, மாமா, க்ஷேமந்தானே என்று விசாரித்தான். கந்தல் வேஷ்டியை இழுத்து கட்டிக்கொண்டு தாடியும் மீசையுமாக சடை போன்ற தலையுடன் விளங்கிய அவரை பார்த்தால் கால பைரவர் போல் தோன்றிற்று வாசுதேவனுக்கு. சினிமாக்களிலே தான் கண்டிருக்கும் பரதேசி போல் தென்பட்டது மாயாவுக்கு. வாசுவா, எப்பொழுது திரும்பி வந்தாய்? எப்பொழுது இங்கு வந்தாய்? சௌக்கியந்தானே என்று அவர் நிதானமாக கேட்டார். அவனை விசாரிப்பதற்காக ஒரு நிமிஷம் எழுந்து தலை நிமிர்ந்து பார்த்த அவர் மீண்டும் தரையில் உட்கார்ந்து புல் பூண்டுகளை பெயர்ந்து எடுப்பதும் கற்களை ஒரு கூடையில் பொறுக்கி போடுவதுமான பணியில் மறுபடியும் ஆழ்ந்துவிட்டார். வாசுதேவனும் அவர் எதிரே தரையில் உட்கார்ந்தான். மாயாவையும் அழைத்து அப்பெரியவருக்கு அறிமுகப்படுத்தினான். மாமா, இவள்தான் மாயா, என் சிநேகிதரின் பெண். வெகு புத்திசாலி. ஆங்கில இலக்கியம் நிறைய படித்திருக்கிறாள். அழகாக எழுதும் திறனும் உண்டு என்று சொன்னான். பெரியவர் அவளை ஒரு நிமிஷம் உற்று பார்த்தார். பிறகு பழையபடி தம் வேலையில் ஈடுபட்டார்.
வாசுதேவன் அங்கே உட்கார்ந்தபடி தான் மேல் நாட்டிலிருந்து திரும்பி வந்ததை பற்றியும் அங்கே தான் கற்றறிந்த சிலவற்றை பற்றியும் அவரிடம் கூறலானான். அவர் தம் வேலையை செய்து கொண்டே மௌனமாக கேட்டுக்கொண்டு இருந்தார். சிறிது நேரத்திற்குள் பேச்சு மாயாவுக்கு ரசிக்கவில்லை. வாசுதேவனைப் போல் தரையில் உட்காரவும் அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை. நின்று நின்று கால் கடுக்க ஆரம்பித்து விட்டது. மாமா, வாருங்களேன், இன்னமும் சுற்றி பார்க்கலாம் என்று கூப்பிட்டாள் அவள் பொறுமையின்றி. வாசுதேவன் பெரியவரிடம் விடை பெற்றுக் கொண்டு அவளுடன் வெளியே வந்தான். தெரு வழியே சென்று பஜனை மடத்திற்கு சற்றேறக்குறைய எதிரே இருக்கும் தங்கள் வீட்டை அடையும் வரை இருவரும் பேசவில்லை. மடிப்பு கலையாமல் கஞ்சி போட்டு இஸ்திரி செய்யப்பட்ட வெண்மையான புடவையும் ஒயில் பார்வையும் நாகரிக நடையும் கூடிய மாயாவை பார்க்க ஒவ்வொரு வீட்டினரும் திரும்பினர். மாயா அதை கவனித்தாள். ஏளனமான ஒருவித புன்னகை அவள் முகத்திலே தோன்றிற்று. வாசுதேவன் இதை கவனிக்கவில்லை. அவ்வாறு தங்களை திரும்பி பார்ப்பவர்களில் யாரேனும் தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களை பார்த்து சிரித்து சௌக்கியமா என்று கேள்விகள் கேட்டுக்கொண்டே சென்றான். வாசுதேவனுடைய மாமி தெரு வாசலிலேயே காத்து கொண்டிருந்தாள். வாசு, எங்கேடா அழைத்து கொண்டு போய்விட்டாய் நீ? வெந்நீர் காய்ந்திருக்கிறது, மாயா குளிக்கட்டும். நீயும் ஆற்று கால்வாய்க்கோ வேறு எங்கோ போய் குளித்து விட்டு வா. இன்று ஸ்ரீராம நவமி அல்லவா? நம் வீட்டிலும் துள்ளி நீர்மோராது பகவானுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். அப்புறம் மாமா பஜனை மடத்துக்கு போய்விடுவார். அப்படியானால் எனக்கு வெந்நீர் கிடையாதாக்கும்? சுற்றி வளைத்து அதுதானே சொல்ல பார்க்கிறாய் மாமி என்று வாசுதேவன் மாமியை வேடிக்கையாக கேட்டான். பின்ன இங்க வந்து கூடவா உனக்கு வெந்நீரும் கெந்நீரும் வேண்டும்? பேசாமல் போய் லட்சணமாக துணிகளை துவைத்து கொண்டு குளித்து விட்டு வா என்று கட்டளையிட்டு மாயாவை உள்ளே அழைத்து சென்றாள் மாமி. துணி துவைப்பதே மறந்துவிட்டது என்று சிறு குழந்தை போல் முணுமுணுத்துக் கொண்டே கிளம்பினான் வாசுதேவன். மாயா அவனை பார்த்தாள். குளிப்பதற்கும் துணி கசக்குவதற்கும் இவ்வளவு பிரமாதமான நச்சா என்று நினைத்தவளாய் அவள், மாமா, 2 அணா வீசினால் யாராவது துவைத்து கொடுக்க மாட்டானா என்று கேட்டாள். அவன் ஏதும் பதில் கூறுவதற்குள் அவன் மாமி, வேண்டா, அவனேதான் கையோடு கசக்கி கொண்டு வரட்டுமே மடியாக என்று சொல்லிவிட்டாள். வாசுதேவன் வேறு வழி இல்லை என்பது போல் தோளை குலுக்கிவிட்டு வெளியே சென்றான். மாமி கல்யாணி அம்மாள் பார்க்காத சமயம் பார்த்து மாயா தோளில் முகத்தை இடித்து கொண்டாள். தன் வரையில் இந்த மாதிரி அதிகாரம் ஒன்றும் கூடாது என்பது போல், மாமி, என் துணிகளை எடுத்துக்கொண்டு போக வண்ணாத்தி வருவாள் என்று சொன்னீர்களே என்று கேட்டு அவள் தன் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி கொண்டாள். வருவாள் அம்மா, உனக்கு அழகாக கஞ்சி போட்டு இஸ்திரி செய்து கொடுக்க சொல்லுகிறேன், போதுமா என்றாள் கல்யாணி. மாயாவும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு குளிக்கச் சென்றாள். அன்று ஸ்ரீராம நவமி ஆகையால் கேட்டவரம்பாளையத்தில் உற்சவ ஆரம்பம். மாயா குளித்துவிட்டு வாசல் திண்ணையில் சாய்வு நாற்காலியில் புத்தகமும் கையுமாக வந்து உட்கார்ந்தாள். எல்லோர் வீட்டு வாசல் திண்ணையும் முன் முற்றமும் வாசலும் வெள்ளை வெள்ளேரென்ற மாக்கோலத்துடனும் செம்மண் காவியுடனும் வெகு அழகாக விளங்கின. வாசல் படிகள் மாவிலை தோரணங்களுடன் எழில்மிக நின்று வருவரை வரவேற்றன. புதிதாக வெள்ளை அடிக்கப்பட்டிருந்த பஜனை மடம் ஸ்ரீராமபிரான் இருப்பிடமாகிய தான் எல்லா வீட்டிற்கும் ராஜா என்பது போல் பளிச்சென்று காட்சியளித்தது. அங்கேயும் தெருவை அடைத்து பெரிய கமலக்கோலமும் அதன் நடுவே பஞ்சவர்ண பொடிகளால் அலங்காரமும் சுற்றி செம்மண் கரையும் மிக மிக ரம்யமாக திகழ்ந்தன. மாவிலை, குருத்தோலை முதலிய தோரணங்கள், தென்னங்குலை, வாழைக்குலை, ஈச்சங்குத்து முதலியவைகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் நடுவே நடந்து செல்லவே அஞ்சியவர்கள் போல் எல்லோரும் ஓரமாக நடக்கலானார்கள். பஜனை மடத்தின் முக்கியமான கூடமோ சாதாரணமாக தொங்கவிடப்பட்ட தோரணங்கள், மின்சார வர்ண பல்புகள், வேறு வர்ண காகித அலங்காரங்களுடன் வெகு நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தது. மாயா வீட்டு வாசலிலிருந்தே எல்லாவற்றையும் பார்த்தாள். அருகே சென்று பார்க்க வேண்டும் என்று அவளுக்கு மிக ஆசைதான். ஆனாலும் கிராமத்து பெண்கள் தன்னை முறைத்து பார்ப்பதாக ஒரு எண்ணம் அவளது மனத்தில் குடிகொண்டு விட்டது. அது காரணமாக அவள் தன் ஆவலை அடக்கி கொண்டு தான் இருந்த இடத்திலேயே வீற்றிருந்தாள். ஜன நடமாட்டத்துடன் தெரு ஜே ஜே என்று இருந்தது. குளித்துவிட்டு ஈர வஸ்திரங்களை கையிலும் தோளிலும் தொங்கவிட்டு கொண்டு வந்தவர்கள் பலர். பளபளவென தேய்த்த குடங்களில் தீர்த்தத்தை மொண்டு குடங்களை இடுப்பில் ஏந்தி வீடுகளுக்குள் நுழைந்தனர் பெண்கள். சிலர் பஜனைக்கு தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பும் சேவையில் ஈடுபட்டிருந்தனர். குழந்தைகளும் பட்டாடை உடுத்தி அலங்காரமாக இங்கும் அங்கும் ஓடின. ஸ்ரீராமன் பிறப்பது ஒவ்வொரு வீட்டிலும்
ஆரவாரத்தை கிளப்பியது. தங்களுக்கே தம்பி பிறப்பது போல் குதூகலமாக கொண்டாடினார்கள் சிறுவர்கள். பெரியவர்களுக்கு உதவி புரிய போட்டியிட்டு சண்டையிட்டனர். மாயா தன் முகத்தை திருப்பி நேர் எதிராக தெரியும் மல்லிகாவின் வீட்டை பார்த்தாள். மல்லிகா இழுத்து கட்டிக்கொண்டு முற்றத்தை அலம்பிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அருகே ஓர் ஆடவன் குழந்தை ஒன்றை கையில் ஏந்தியபடி நின்று அவளுடன் பேசிக் கொண்டிருந்தான். அருகே ராஜாமணி தேங்காய் பழம் முதலியவைகளை எடுத்து தட்டில் வைத்துக் கொண்டிருந்தான். முதல் நாள் ஒன்றாக வந்து இறங்கினது தவிர மல்லிகாவையும் ராஜாமணியும் அவள் பிறகு சந்திக்கவே இல்லை. அவர்களுடன் பிரயாணம் செய்த சமயம் அவர்களை மிகவும் பிடித்து விட்டது மாயாவுக்கு. இப்பொழுது தானாக எழுந்து அவர்கள் வீட்டிற்கு சென்றாள் மாயா. அவள் வெகு சகஜமாக நுழைந்து விட்டாளே தவிர மேலே நடந்து செல்ல சங்கோஜப்பட்டு கொண்டு தயங்கி நின்றாள். அவர்கள் ஏதோ குடும்ப விஷயமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் எதற்காக இதில் தலையிட வேண்டும்? அண்ணாதான் ஒரே பிடிவாதமாக இருக்கிறானே, அவன் மனசுக்குள் என்ன காரணமோ என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் மல்லிகா. அது சரிதானடி, என்னவோ என்னை தைரியத்திற்காக கூப்பிட்டார்கள். மேலும் நீ வந்தாயே என்று நானும் பின்னாலேயே ஓடி வந்தேன். அதற்கு இது ஒரு சாக்கு. எப்படி மல்லி என்று அந்த ஆடவன் பேசியதிலிருந்து அவன் மல்லிகாவின் கணவன் என்று ஊகித்து கொண்டாள் மாயா. அவள் திரும்பி போக எத்தனிப்பதற்குள் ராஜாமணி அவளை பார்த்து விட்டான். வா அம்மா, ஏன் ஓடிப்போகிறாய் என்று அவளை அழைத்தான் அவன். மல்லிகாவும் திரும்பி பார்த்து மாயா வா 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 என்று உற்சாகத்துடன் அழைத்தாள். மாயா மெதுவாக உள்ளே நுழைந்தாள். மல்லிகாவின் கணவன் வெளியே போய்விட்டான். போகிறாரே அவர்தான் என்று மல்லிகா ஆரம்பித்தாள். மல்லிகாவின் கணவன் என்று முடித்தான் ராஜாமணி. நேற்று கேட்டவர்களுக்கெல்லாம் அவருக்கு லீவு கிடைக்கவில்லை, வரமாட்டார் என்று சொன்னேன். தாம் வராததும் அல்லாமல் குழந்தையை வேறு நிறுத்தி கொண்டார். இன்று வந்து நிற்கிறார் என்று கூறினாள் மல்லிகா, கணவன் வந்ததில் இஷ்டமில்லாதவள் போல். ஆனால் அவள் குரல் அவள் மகிழ்ச்சியை காட்டிவிட்டது. ராத்திரி நன்றாக தூங்கினாயா என்று கேட்டான் ராஜாமணி. வாசுவின் மாமா ராமபத்ர ஐயங்காரின் வீட்டு மாடி மிகவும் நன்றாக இருக்கும். அவன் சித்தப்பா வீடு இருந்தாலும் அவன் எப்பொழுதும் தன் மாமா வீட்டில்தான் வந்து இறங்குவான். அவர்கள் தப்பாக நினைக்க மாட்டார்களா என்று மாயா கேட்டாள். அதெல்லாம் எங்கள் ஊரில் நினைக்க மாட்டார்கள். வாசு மிகவும் படித்து பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறான். நம் ஊர் பிள்ளை ஒருவன் அப்படி இருக்கிறான் என்றாலே இந்த ஊரில் எல்லோருக்கும் பெருமை. அவன் தாய் தந்தை அனைவரும் போய் ஊரில் வீடென்றும் வாசல் என்றும் நிலம் நீர் என்றும் ஒன்றும் இல்லாவிட்டாலும் விசுவாசத்துடன் வருஷம் தவறாது இங்கு வருவது அவர்களுக்கு மகிழ்ச்சி என்று மல்லிகா கூறினாள். அது மட்டுமல்ல, இந்த ஊருக்குள்ளே புதிய கட்டிடமும் மின்சார விளக்கு முதலிய சௌகரியங்களோடு கூடிய வீடும் அது ஒன்றுதான். யாராவது பெரிய மனிதர்கள் வந்தால் அங்கேதான் இறங்குவது வழக்கம். அதோடு ருக்மிணி அவனுடைய சித்தப்பா வீட்டில் வந்து தங்குகிறாள். அவன் அதே வீட்டில் இல்லாமல் வேறு இடத்தில் இருப்பதுதான் அழகு என்று கருதுவார்கள் என்று ராஜாமணியும் விளக்கினான். மாயா சரிதான் என்றாலே தவிர ஏதோ ஒன்று சரியில்லை என்பது போல் இருந்தது அவள் குரல். ருக்மிணி வந்துவிட்டாளா என்று கேட்டாள் மாயா. ஓ, வந்துவிட்டாளே. நீ அவளை இன்னமும் பார்க்கவில்லையா? அவள் வெளியே அதிகமாக வரமாட்டாள், சாதாரணமாகவே. இப்பொழுது வாசு வேறு வந்து விட்டானா? பூஜை சமயம் தவிர அவளை வெளியே பார்க்க முடியாது. மாயா சப்பு கொட்டினாள். மொத்தத்தில் கிராமத்தில் இருப்பவர்களே குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள் என்று தோன்றுகிறது. வாசு மாமாவை காண வேண்டும் என்கிற ஆவலுடன் வந்திருக்கிறாள் அந்த பெண். மாமாவும் அவளை காண ஆவலாக இருப்பார். இவர்கள் இருவரும் ஒரே வீட்டில் இறங்கினால் என்ன? இப்படி டப்பையில் போட்டு மூடினாற் போல் உள்ளேயே இருப்பதற்கு அந்த பெண் தான் இங்கு வருவானேன் என்று ஒரு குட்டி பிரசங்கம் செய்தாள். மல்லிகாவும் ராஜாமணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் லேசாக சிரித்துவிட்டு பேசாமல் இருந்துவிட்டனர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன். அப்புறம் ஒரு சிலர் கேட்குறா, நீங்கள் இந்த படித்த கதையே படிக்கிறதே புதுசாக ஏதாவது கதை படிக்கலாமேன்னு. நிறைய புதுசாக நிறைய கதைகளும் நான் படிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கேன். நிறைய குறுநாவல்லாம் புதுசாக தான் படிச்சுட்டுருக்கேன். இந்த கதை இது ஒரு பொக்கிஷம். இது என்கிட்ட இல்லை. இது 2 வருஷம் முன்னாடி நான் முதல் சேனல் ஆரம்பித்த போது நான் படித்தது. அது அப்படியே போயிடுது. யூடியூப் வந்து ரிமூவ் பண்ணிட்டா ஃபுல்லாகவே. என்கிட்ட அந்த ரெக்கார்டிங்லாம் கிடையாது. நான் அப்படிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எனக்கு தெரியாது. அது அப்படியே ஃபுல்லாக போயிடுது. எனக்கு திருப்பி படிக்கணும்னு ஆசை. நிறைய பேர் வேற கேட்டா, அதனால நான் திரும்ப
படிக்கிறேன். இந்த கதை வந்து எவ்வளோ தடவை வேணாலும் படிக்கலாமே. இப்போ நம்ம கோவிலுக்கு ஒரு நாள் போகிறோமா, நிறைய தடவை போகிறதில்ல. எந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயம்னா நம்ம போயின்னு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுங்கிறதுனால படிக்கிறேன். சில சமயம் இந்த மாதிரி ஒரு சில பொக்கிஷங்களை திரும்பி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்கிட்ட பழைய ரெக்கார்டிங் எதுவுமே கிடையாது. நான் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லா கதைகளுமே படிக்கிறேன். திரும்ப அந்த கதை வருதுன்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறேன் நான்.